இந்த மகள்முனை பதியங்கின்ற இந்த கிராமமானது இந்த வலதுபுறத்திலே ஒரு சின்ன குடிசையிலே வைத்துத்தான் இந்த அம்மாளுக்குரிய திருச்சடங்கு செய்து வந்து அந்த நாள் தொடக்கம் இந்த அம்மனுடைய சக்தி, இந்த அம்மாள் மிக அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு மாரியம்மன் கோயில். இந்த கோயில் அம்மனானது ஒரு 13 வயசு பருவமங்கை தரத்தில் உள்ள அம்மன் தான் இந்த ஆலயத்தில் இருக்கின்ற அம்மன். சின்ன ஒரு அதிசயத்தை கூற வேண்டும். போன வருடம் அதற்கு முன்பதாக ஒரு பெண் ஒரு ஆள் மிச்ச மனவேதனையுடன் அழுது 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 இந்த ஆலயத்திற்கு வந்து அழுது கொண்டிருந்தாவோ. வணக்கம் ஐயா. வணக்கம். மகள்முனை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 2025ஆம் ஆண்டுக்கான வருடாந்த உற்சவத்தை பற்றியும் இந்த மகள்முனை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திற்கு ஏறக்குறைய 2001ஆம் ஆண்டிலிருந்து உங்களுடைய பணி அம்பாளுக்கு நடைபெறுகின்றது அறிந்தது. ஆமா, அதை பற்றி உங்களுடைய தெளிவான கருத்தை சொல்லுமாறு மிக அன்பாக. இந்த மகள்முனை பதியங்கின்ற இந்த கிராமமானது இந்த நாங்கள் தற்பொழுது இந்த ஆண்டு உற்சவம் செய்து கொண்டிருக்கிற இந்த கிராமமானது ஒரு சிறியவனாக எங்களுடைய பாரம்பரிய தெய்வ சுரேந்திரர் பദ്ധதியில செய்யக்கூடியதாக இருந்த பூசகர்களாகிய விசாகம் மாமா என்று அழைக்கப்படுகின்ற விசாகம் மாமாவும் குமரகுரு மாமா என்றவர்களுடைய நான் வருகை தந்தனா. அந்த நேரத்துல இந்த கிராமம் இப்படி விருட்சமாக இருக்கவில்லை, ஒரு சிறிய கிராமமாகவே இருந்தது. அந்த நேரத்திலே நான் இருக்கின்ற பகுதியிலே வலதுபுறத்திலே ஒரு சின்ன குடிசையிலே வைத்துத்தான் இந்த அம்மாளுக்குரிய திருச்சடங்கு செய்து வந்து அந்த நாள் தொடக்கம் இந்த அம்மனுடைய சக்தி, இந்த அம்மாள் மிக அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு மாரியம்மன் கோயில். இந்த கோயில் என்ற கருத்தின்படி நாங்கள் அந்த தொடக்கம் இருந்து இந்த 2025ஆம் ஆண்டு வரைக்கும் எங்களது தலைமையிலேயே இந்த பூசைகளை நாங்கள் அழகான முறையில் செய்து கொண்டு வருகின்றோம். இந்த இருக்கின்ற இந்த ஆலயமானது அற்புதம் நிறைந்த ஆலயம். எத்தனையோ ஆலயங்களுக்கு நான் சென்றிருக்கின்றேன், உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் சென்றிருக்கின்றேன். ஆனா இருந்தும் இந்த கங்கக்கரைக்கு நேராக இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. இது ஒரு வரலாற்றை பார்க்கின்ற பொழுது எனது கருத்தின்படி எனக்கு தரிசனமாகின்ற பொழுது இங்கே இருக்கின்ற அம்மனானது ஒரு 13 வயசு பருவமங்கை தரத்தில் உள்ள அம்மன் தான் இந்த ஆலயத்தில் இருக்கின்ற அம்மன். இது மிக மிக அற்புதமான அம்மன். இங்க வந்து நேர்த்திகளை செய்தவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், இதுல இவங்களோ எவ்வளவு இக்கட்டுல இருக்கிறாங்களோ அந்த இக்கட்டுகளை இங்கு பாரம் வைத்து இந்த அம்பாளுக்கு கொடுத்த நேர்த்திகளிலே முழுதும் பக்கபூர்வமாக நடந்திருக்கின்றது. சின்ன ஒரு அதிசயத்தை கூற வேண்டும். போன வருடம் அதற்கு முன்பதாக ஒரு பெண் ஒரு ஆள் மிச்ச மனவேதனையுடன் அழுது 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 இந்த ஆலயத்திற்கு வந்து அழுது கொண்டிருந்தாவோ. எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, மணல பாக்கியம் இல்லை, எனக்கு குழந்தை வேணும் என்று சொல்லி அவைக்கு அந்த ஆறுதலை கூறி அந்த வைத்த நேர்த்திக்கடன் 2 பெண் குழந்தைகள் கிடைத்திருக்கின்றது அந்த பெண்ணுக்கு. அவர்கள் தங்களோட கரங்களிலாலேயே இந்த தரம் வருகை தந்து அற்புதமான பூசைகளை செய்து அவங்களோட மனம் குளிர அவங்களும் வந்து இந்த பூசை குணக்காரங்களை தரிசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது மிக அற்புதமான ஒரு ஆலயம். இந்த கிராமத்துல இருக்கின்ற நீர்வாக சபைகள், இங்க இருக்கின்ற குடிமக்கள், இங்க இருக்கிற எல்லாரும் மிக தகுதி உடையவர்கள், மிக பக்குவம் உடையவர்கள், மரியாதை உடையவர்கள். அம்மனுடைய திருக்கதவு திறந்தால் இங்கே இருக்கிற மக்களுக்கு வீட்டுகளிலே எந்த விதமான கருமங்களும் இல்லை. இந்த ஆலயத்திலே தான் தங்களது முழு பணிகளையும் செய்து கொண்டே இருப்பார்கள். அதே போன்றுதான் நீர்வாக சபையினரும். இங்கே இருக்கின்ற நீர்வாக சபையினர் மிக ஒழுக்கமுடையவர்கள், சொல்வதை கேட்கக்கூடியவர்கள்.
நானும் இந்த கிராமத்தில் பிறந்தவர் தான். தற்போது நான் குங்குமமொழியில் வசித்து வருகின்றேன். நான் பிறந்த காலம் தொட்டு இந்த அம்மாளுடைய தரிசனம் இதை பற்றி பலர் சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு நான் அறியும் பருவம் வந்த காலத்திலிருந்து நானும் இந்த ஆலயத்தில் மிகவும் தொண்டு செய்து வந்தவன் தான். ஆனால் இந்த தெய்வத்தின் மகிமை வாயால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சக்தி வந்த ஒரு அம்பாள். இந்த அம்பாளின் அருள் மக்களுக்கு ஆலயத்துக்கு வருகிற மக்கள் அனைவருக்கும் அல்பாளிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெற்றிருக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆதிகண்ணரையாளி பலம் தாதாயி
கந்த மாரியம்மா தன 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 பலவாரட்டி தலையில் வைத்து சாந்தழகி வாராவாம் பலவாரட்டி தலையில் வைத்து சாந்தழகி வாராவாம் அடையாளம் பாடுறாளாம் பம்பரம் போல் சுத்தூராளாம் அடையாளம் பாடுறாளாம் பம்பரம் போல் சுத்தூராளாம் அது எழும்பூரம்மா உரித்தடும் மாறி அம்மா தயல்லவனே எனக்கு தலைமகன்மா நானூருக்கு தயல்லவனே எனக்கு தலைமகன்மா நானூருக்கு அசானாலக்கீரனே ஆச்சியம்மாவாவன் அம்மா அசானாலக்கீரனே ஆச்சியம்மாவாவன் தனமும்மே தனீனத்தும் தனமும்மா Did
கடங்காத காலமுடி நேரமப்பாம் காதல் செய்யும் வீரவரே கட்டணராகுருவே நரசிம்ம ரூபமப்பா நரசிம்ம ரூபருமையா இரணியனின் மராதரை என்று பெரிய கொண்டவரே ஆதிமுகமான ஆதிவைரவரே அரண்டாடி பவனப்பா புகை கொள்ளும் நேரமப்பா இளநீர் மடைதனிலே இருந்தாட வேணும் ஐயா அரையடி போல ஆயிரமாம் தட்டுரட்டு மட்டோகள போல மஞ்சளிலே உமக்கு வாடை கொண்டு மானிடர்கள் பூசை செய்ய மரியம்ம பூசை செய்ய ஓராட்டிட ஆடு எங்க வரலம்மா
நெருப்பு இருக்காதுல நெருப்பு வச்சு
வெத்தில